மோட்டு பத்லு, ஆல் தி பெஸ்ட், குட் லக். நான் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பேன், கவலைப்படாதீங்க. நல்ல வேலையை செய்யுங்க, நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுங்க. சிங்கம் சார், எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா ரிப்பனை கொஞ்சம் கட் பண்றீங்களா சார்? ஓ சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். சிங்கம் சார், உங்க பைக்க கூட நாங்க சர்வீஸ் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு நீங்க காசே தர வேண்டாம். தேங்க்யூ. நீங்க கேட்டா கூட உங்களுக்கு பணம் கொடுக்கிற ஐடியாலாம் எனக்கு இல்ல. வரட்டா? அட போவீங்களா? ஏன் புல்லட்டை என்ன பண்ணீங்க? வீடு இப்படி பிச்சுக்கிட்டு போகுது. வீட கம்மி பண்ணுங்க சொன்னாங்க. என் காரை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி தரீங்களா? என்னோட காரு பெட்ரோல ரொம்ப அதிகமா சாப்பிடுது. என்னோட காரை ஓட்டும் போதே சத்தம் ரொம்ப அதிகமா வருதுங்க. சரிங்க, எல்லாரும் வண்டியை சாவியோட அப்படியே விடுங்க. சாயந்தரமா வந்து எடுத்துட்டு போங்க. யாரு வேண்டான்னு சொன்னா? ஏப்பா மோட்டு பத்துல உங்க வேலையில என்னையும் சேர்த்துக்கோங்கப்பா. ஏன்னா எனக்கு காரை ரெடி பண்றதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படியா? சரி, வேலையை பாருங்க. ஒரு வழியா எல்லா வேலையும் சரி பண்ணியாச்சு. ஆனா இங்க நட்டுப்படி இத்தனை கிடக்குது. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா புரியலையாப்பா. இருக்கிறதெல்லாம் வீணா போனது. கம்பெனிக்காரன் இப்படிதான் தேவையில்லாத எல்லாத்தையும் வண்டியில போட்டுருவா. தூக்கி போடு. கதகஜா, நீ காரை ரெடி பண்றியா இல்ல எல்லா காரையும் ரிப்பேர் பண்றியான்னு புரியலையாப்பா. அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீ யாரு? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன காப்பாத்துங்க. யார்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும்? யார் தான் உன்னை துரத்துறாங்கப்பா? நீங்க பிளாக் கோட் கேங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேங்க சேர்ந்த ஆளுங்க தான் என்ன துரத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட அவனுக்கு துணையா இருக்காராம். அதோ பாருங்க, அவங்க வராங்க. அந்த பிளாக் கோட் கேங் போலீஸோட வருது. என்னது? சிங்கம் கெட்டவங்களுக்கு துணையா இருக்காரா? அவன் ஏன் இப்படி எல்லாம் மாறினான்னு தெரியல. நீ பயப்படாத. நாங்க இங்க இருக்கும் போது உன்னை எந்த கேங்கும் எதுவும் செய்ய முடியாது. எங்க கூட வந்துரு. மோட்டோ, ஒரு தடவை சிங்கத்துக்கிட்ட நாம என்ன நடக்குதுன்னு கேட்கலாமா? நீ கேட்கறதா போய் கேட்டுக்க. அந்த ஆள் கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. பாரு, இவரை துரத்துக்கிட்டு ஒரு கேங்கே வருது. அதுக்கு அந்த ஆள் சப்போர்ட் பண்றான். மோட்டு கொஞ்சம் நில்லு. வண்டியை நிறுத்து மோட்டு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். அந்த ஆளை என்கிட்ட ஒப்படைச்சிரு. சொன்னது புரிஞ்சுதா? உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சிங்கம். சிங்கம் சார், நீங்க ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் ஆச்சே. திடீர்னு ஏன் சார் இப்படி எல்லாம் மாறிட்டீங்க? இப்படி எப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன ஆயிட்டேன்? நான் நல்லா தானே இருக்கேன். அட பாவி, எதை எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ற? மோட்டோ சார், அங்க என்ன வெட்டி பேச்சு? நல்லா ஸ்பீடா போங்க. மோட்டு வேணா, நான் சொல்றதை கேளு. என்னால முடியல, நிறுத்து. அங்க கீழே ஏதோ பாட்டிக்கிட்டு இருக்க பாருங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு வண்டி. சாரி ஜாக்கி எடுக்க மறந்துட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. சிங்கம் சார், ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க காலால அந்த ஜாக்கியை ஒரே உத விட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? நான் ரொம்ப நல்ல ஆளு, அதனாலதான் இந்த மாதிரி பண்ண. நீங்க தேவையில்லாம ஒரு குற்றவாளியை தப்பிக்க வச்சிட்டீங்க. அவன் எப்படியாப்பட்ட குற்றவாளின்னு தெரியுமா? எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே கண்ணுல விரல விட்டு ஆட்டின குற்றவாளி அவன். அவனை தப்பிக்க வச்ச குற்றத்துக்காக நீங்களும் தண்டனை அனுபவிப்பீங்க சிங்கம். அட கடவுளே, சீக்கிரமா நாம இன்னொரு வண்டியை எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவையா. இந்த காரை இப்பதான் நாங்க ரிப்பேர் பண்ணி முடிச்சோம். பாத்தியா எவ்வளவு ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்குது. ஆமா, இந்த கார்ல அப்படி என்ன ரிப்பேர் பண்ணீங்க? 4 வீலையும் பஞ்சர்
டயர் போட்டோம் ஜென்டில்மேன். அங்க பாருங்க அந்த அதிசயத்தை, ஏதோ ஒரு நல்ல கம்பெனி டயர் போல இருக்கு, நமக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ரோடு காலியா இருக்கும்போது எப்படி ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஓட முடியும்? எனக்கு என்னமோ அந்த 2 வீலும் நம்ம காரோட தான் தோணுது. முன்னாடி இருந்த 2 வீலையும் பாருங்க. ஏ மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? அதே தான் யோசி. ஐடியா, எல்லாரும் அப்படியே பின்னாடி சீட்டுக்கு போங்க. நாம சாதிச்சிட்டோம். அட, பின்னாடி இருக்கிற 2 வீலு கூட கலண்டுருச்சு. நீங்க வீல மாட்டின லட்சணம் இப்ப தெரிஞ்சிருச்சு. உங்களை எல்லாம் ஒரு மெக்கானிக்னு வச்சிருக்கானுங்களே. இப்ப நாம எப்படி தப்பிக்கிறது? அவங்க கிட்ட வந்துட்டாங்க. நான் நாடக கம்பெனில ஒர்க் பண்றவன். என்கிட்ட மேக்கப் ஐட்டம் எல்லாம் நிறைய இருக்கு. அத வச்சு நாம நம்மளோட உருவத்தை மாத்திக்கலாம். இந்த ஐடியா நிச்சயம் வேலை செய்யும். எங்க போனா இவன்? நீ சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய தில்லாலங்கடி தான். அம்மா, இந்த கார்ல இருந்து யாராவது இறங்கி போறத நீங்க பாத்தீங்களா? 3 பேர் இறங்கி அந்த பக்கம் ஓடுனாங்க. நில்லுங்க, சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். போச்சுடா. அட கடவுளே, என்னோட லத்தி என்னையே திரும்ப வந்து அடிக்குதே. நான் எப்படியோ போய்க்கிறேன். இனிமே நீங்க 2 பேரும் என்ன பத்தி கவலையே பட வேண்டாம். இந்த கார் எங்க கேரேஜுக்கு ரிப்பேர் பண்றதுக்காக வந்தது. கஸ்டமர் கிட்ட திருப்பி கொடுத்தாகணும்ல. உங்களை பாதுகாப்பான இடத்துல இறக்கி விட்டுட்டு இந்த வண்டியை நாங்க திருப்பி எடுத்துட்டு போயிடுறோம். அது வந்து இந்த கார்ல நீங்க எந்த டயரையும் நோண்டல. இல்ல இல்ல, இதுல நாங்க ஃபுல்லா சர்வீஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவு ஸ்மூத்தா போகுது பாருங்க. ஏன் கதவெல்லாம் கலண்டு விடுது? பத்துலோ, இதுக்கு நாம கதவை மறுபடியும் கழட்டி போட்டோம்ல. நீங்க டைட் பண்ணீங்களா இல்ல லூஸ் பண்ணீங்களா? தயவு செஞ்சு வேற எதுல எல்லாம் கை வச்சீங்க சொல்லுங்க. அதாவது சார், மொத்த காரையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு வேலை பார்த்தோம். அதனாலதான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. போங்கடா டுபாக்கூர் மண்டைங்களா, நீங்க எல்லாம் ஒரு மெக்கானிக். உங்களை நம்பி உங்க வண்டியில ஏறி நான் இப்படி பல்பு வாங்கிக்கிட்டேனே. உன்னையெல்லாம் போய் ஒரு மெக்கானிக்னு சொல்றானுங்களே. மரியாதையா சொல்லுங்க, நீங்க அந்த இன்ஸ்பெக்டர் பைக்ல எதுவும் ரிப்பேர் பண்ணல? இல்ல, நாங்க இது வரைக்கும் ரிப்பேர் பண்ணல. ஏன், ஏதாவது ரிப்பேர் இருக்கா அதுல? ஐயோ சாமி, நீ எதுவும் வந்து கை வச்சிடாத. அப்புறம் நான் தப்பிக்க முடியாது. நான் கிளம்புறேன். தசாவதார கமல மிஞ்சிருவான் போல இருக்கு வேஷம் போடுறதுல. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், 3 பேர் என்னோட பர்ஸ பிடிங்கிக்கிட்டு அந்த பாறைக்கு பின்னாடி ஓடிட்டாங்க. போய் பாருங்க. ஹெல்ப் மீ. டோன்ட் வரி சிஸ்டர். இந்த சிங்கம் இருக்கும்போது நீங்க கவலையே பட வேண்டாம். நான் உடனே அவங்கள போய் பார்க்கறேன். என்னாச்சு? ஸ்டார்ட் ஆகலையா? விடுங்க, நான் பாக்குறேன். ஆனா இன்னைக்கு காலையில தானே இதோட கார்பரேட்டர்ல இருந்து அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணோம். அப்புறம் என்னாச்சு? இந்த ஊர்ல ஒரு வண்டிய கூட நீங்க விட்டு வைக்கலையா? இப்ப நான் எப்படிடா தப்பிக்கிறது? டே சொரக்க மண்டைங்களா, உங்களால இன்னைக்கு நான் சரியா மாட்டிக்கிட்டேன். டே முண்டங்களா, இந்த நட்டுவர்லால இது வரைக்கும் எந்த நாட்டு போலீஸுமே புடிச்சதே இல்ல. ஆனா உங்களால நான் மாட்டேன். என் ஃப்ரெண்டையே அடிச்சிட்டியா நீ? என்ன தைரியம் இருந்தா அவங்கள கை வச்சிருக்க. சாரி சாரி சாரி.
சிங்கம் சார் இந்த பெரிய தில்லாலங்கடியை நாங்க புடிச்சிட்டோம் சார். மோட்டு பத்லு, எதுக்காக நீங்க அவனை கூட்டிட்டு ஓடி போறீங்க? இவன் தான் அந்த நட்டோர்லால்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா தெரிஞ்ச உடனே கப்புனு புடிச்சிட்டோம். இவங்க 2 பேரையும் முதல்ல இங்க இருந்து போ சொல்லுங்க. மோட்டு பத்லு, உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து பரிசு கிடைக்க போகுது, புரிஞ்சுதா? இதோ இங்க இருக்காங்க. நம்ம காரை இவங்க ஃபுல்லா மொத்தமா கெடுத்து விட்டாங்க. விடாதீங்க. அப்புறம் என்ன ஓட்டம் தான்.